டெய்லி மிஷன்ல எவ்வளவு பேர் சம்பத்தா பண்ணிட்டியாடா கரீனா? அப்படி என்னதான் நடந்துச்சு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு போயிருங்க. சரி வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு மேட்ச்ல ஒரு தமிழ் டீம் நம்ம கிட்ட ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. நீங்க கேட்கலாம் இந்த ஒரு இடத்துல என்னடா ஃப்ரெண்டு தானடா இருக்காங்க, அதுக்கு என்னடா இப்போன்ட்டு. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லிட்டு இருந்திருப்போம், நம்ம ஃப்ரெண்டா ஆறதே ராரு, அந்த தமிழ் டீம் அந்த ரைட்டு தான், இந்த ஹிந்தி டீம் அந்த ரைட்டு தான், நம்ம ஃப்ரெண்டாவே ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் நம்ம சொன்னோம்னு சொல்லிட்டு இந்த மேட்சோட பாதியிலேயே நீங்க பாப்பீங்க. ஏன்னா ஆப்பன்ல வந்தவங்களும் ஒரு 300 பிளேஸ்மெண்ட்டுக்கு மேல இருக்கிற ஒரு தமிழ் டீம் தான். நானுமே அவங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்காந்து எந்திரிக்கும் போது கூட நான் சைலண்டா நின்றுட்டு தான் இருந்திருப்பேன். இந்த ஒரு இடத்துல நாங்களுமே மாத்தி ஹெட் டேமேஜுமே எடுத்து இருந்திருப்போம். அப்பன்னு பார்த்து மூணாவது ஒரு ஹிந்தி டீம் மட்டும் நம்மள கிராஸ் ஃபயர் பண்ணி இந்த ஒரு இடத்துல நம்ம எல்லாருமே முடிச்சு விட்டுருவாங்க. கிராஸ் ஃபயர் அப்புறம் இந்த ஒரு டீமே நம்ம சாண்டி ருத்ரா ப்ரோ கிட்ட போயிட்டு உட்காந்து எந்திரிச்சு ஃப்ரெண்டா இருப்பாங்க. இப்போ என்னடா பண்றது, ஒண்ணுக்கு 2 டீம் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் மண்டே போட்டு பிச்சிட்டு இருந்தேன். நீ ஏன்டா இப்படி ஓவர் ரியாக்ஷன் பண்ற நீங்களே கேட்கலாம். ஏன்னா இந்த ஒரு மேட்ச் வந்து டெய்லி மிஷன் மேட்ச். இந்த ஒரு மேட்ச்ல எல்லாம் ஃபுல் பிளஸ் பண்ணணும் தான் நினைப்பாங்க. அவங்களாலுமே இந்த ஒரு மேட்ச் சரியா கோல்டு போட்டுருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க எங்க கிட்டே வந்துட்டு 2-3 வட்டம் அடியும் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் ஃப்ரெண்டு பிடிச்சப்ப கூட நாங்க தான் ஹெட் டேமேஜ் எடுத்தோம், அவங்க யாரையுமே எடுக்கல. நம்ம டீம்ல ஒரு ஆள் வச்சு மட்டும் தான் எடுத்தோம். சரி லாஸ்ட் ஒன்லயாச்சு பாப்போம்னு பார்த்தா லாஸ்ட் ஒன்லயுமே அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு ஹிந்தி டீமோட அந்த ஒரு டீம் பிளேயர் மட்டும் தான் இருந்திருப்பாரு. சோ இப்போ நாங்க ஃப்ரெண்டானால இப்போ அவங்க எத்தனை பிளேஸ்மெண்ட்ல செத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு எவ்வளவு பிளஸ் ஆயிருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியல. அதுதான் ஒரு சங்கட்டமே. லாஸ்ட் ஒன் வரைக்கும் வந்திருந்தா கூட நாங்க கூட போய் விட்டு தந்திருப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சாண்டி ருத்ரா ப்ரோக்கு அவங்க ரெக்வஸ்ட் கொடுத்திருப்பாங்க போல. லாபில வந்து நம்ம ஜாலியா அமௌண்ட் போட்டு விளாண்டுட்டு இருந்தோம். அவருமே 300 பிளேஸ்மெண்ட்ல இருக்க பிளேயர்னு கூட சொல்லி இருந்திருப்பேன். அவருக்கு பிளஸ் ஆச்சோ மைனஸ் ஆச்சோ அதான் சங்கட்டமே. ஓகே நல்ல வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.